ஓம் சாந்தி 9-10-2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ, தூய்மையாகிறீர்களோ அந்த அளவிற்கு தாய் தந்தையின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆசீர்வாதங்கள் கிடைப்பதினால் சதா சுகமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த ஒரு ஆலோசனை கொடுத்து தீய கர்மங்களிலிருந்து காப்பாற்றுகிறார்? பதில்: தந்தை ஆலோசனை தருகிறார். குழந்தைகளே, உங்களிடம் என்னென்ன செல்வங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் தங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ட்ரஸ்டியாகி இருங்கள். பகவானே இவை அனைத்தும் உங்களுடையவை. பகவான் குழந்தை கொடுத்தார், பகவான் செல்வங்களை கொடுத்தார் என்று நீங்கள் சொல்லி வந்திருக்கிறீர்கள். இப்போது பகவான் சொல்கிறார், இவை அனைத்திலிருந்தும் புத்தி யோகத்தை விலக்கி ட்ரஸ்டியாகி இருங்கள் என்று. ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். அப்போது எந்த ஒரு தீய கர்மமும் நடக்காது. நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். முரளியின் பாடல்: தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. எந்த குழந்தைகள் எங்களால் ஞானம் சொல்ல முடியவில்லை, யாருக்கும் புரிய வைக்க முடியவில்லை என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு சென்டரின் பிராமணிகள், அதாவது டீச்சர்ஸ், எப்படி கற்றுத்தர வேண்டும் என்பதை சிவபாபா சொல்லி புரிய வைக்கிறார். படங்களை வைத்து புரிய வைப்பது மிகவும் சகஜம். எனவே அதை பார்த்து புரிய வையுங்கள் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனக்கு ஞானம் சொல்ல தெரியாது, புரிய வைக்க முடியாது, ஆகையில நான் கண்காட்சிகளுக்கு வரமாட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றார். எந்த கஷ்டமும் இதில் இல்லை, ரொம்ப ஈஸி தான். அந்த படத்தை பார்த்து அந்த படத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்றார். உதாரணத்திற்கு ஆத்மா படத்தை எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு மனிதனுடைய நெற்றியில ஆத்மாவை காட்டியிருக்காங்க. அப்போ ஆத்மா உயிர் இங்கே தான் இருக்கு, பூர்வ மத்தியத்தில் அப்படின்னு சொல்ல முடியாதா? அல்லது டிரைவர் கார் எடுத்துக்கோங்க. எப்படி டிரைவர் இல்லாமல் கார் ஓட்ட முடியாது, அதுபோல் ஆத்மா என்ற டிரைவர் இல்லைன்னா இந்த உடல் என்ற கார் இயங்காது, இது சொல்ல முடியாதா? அதனால அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் புரிய வைங்கன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றார். குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். அதாவது தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற பாடலை கேட்டீங்க இல்லையா? எந்த தாய் தந்தையிடம் இருந்து எந்த ஆசீர்வாதங்களை அடையணும் அப்படின்றது பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஒருவர் பாரலௌகீக தாய் தந்தை, அதாவது சிவ் பாபா தாயாகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார். அவரைதான் தாயும் நீயே தந்தையும் நீயே என்று நினைவு செய்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். அவர் உலகத்தை படைப்பவர். ஆக உலகத்தின் தாய் தந்தை அவசியம் சொர்க்கத்தை தான் படைப்பார். ஆகையால சிவபாபாவினுடைய ஆசீர்வாதங்களை அடையணும் அப்படின்றார். சத்தியுகத்தில் சொர்க்கவாசி குழந்தைகள் இருப்பார்கள். இங்கிருக்கும் தாய் தந்தையர் சுயம் அவர்களே நரகவாசிகளாக இருக்கிறார்கள். எனவே நரகவாசி குழந்தைகளை தான் பெற்றெடுப்பார்கள். பாடலில் தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வருகிறது. இந்த சமயத்தின் தாய் தந்தையோ ஆசீர்வாதம் அளிப்பதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். சொர்க்கவாசி தாய் தந்தையர் ஆசீர்வாதம் செய்கிறார்கள். அந்த ஆசீர்வாதம் அரைக்கல்பம் வரை இருக்கும். அரைக்கல்பத்திற்கு பிறகு சாபத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். அவர்களும் தூய்மையற்றவர்களாகி குழந்தைகளையும் அவ்வாறு ஆக்கி விடுகிறார்கள். அதை ஆசீர்வாதம் என்று சொல்ல மாட்டார்கள். இப்படி சாபம் கொடுத்து கொடுத்தே பாரதவாசிகள் சாபத்திற்கு ஆளாகி விட்டிருக்கிறார்கள். எவ்வளவு துக்கமே துக்கமாக இருக்கிறது. ஆகையால் தான் தாய் தந்தையை நினைவு செய்கிறார்கள். எவ்வளோ அழகா பாபா தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாரலௌகீக தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதங்களை அடையணும். ஏன் அப்படின்னா அவர் உலகத்தை படைப்பவர், கண்டிப்பாக சொர்க்கத்தை படைப்பார்.
அப்போ அவருடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம், சொர்க்கவாசி ஆகலாம். மற்றபடி இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய தாய் தந்தையர் எந்த ஆசீர்வாதமும் செய்யறதில்ல அப்படின்றார். அவர்களே தூய்மையற்றவர்களாகி, விகாரிகளாகி, குழந்தைகளையும் அப்படியே ஆக்கிடுறாங்க. அவங்க யாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கறதில்ல. மற்றபடி சத்தியுகத்தினுடைய தாய் தந்தையர் ஆசீர்வாதம் செய்வாங்க. அது அரை கல்பத்துக்கு இருக்கும் அப்படின்றார். இப்போ துக்கமே துக்கமாக இருக்கிறதுனால, சாபத்துக்கு ஆளாகி இருக்கிறதுனால தான் அந்த பாரலௌகிக தாய் தந்தையை நினைவு செய்றாங்கன்னு புரிய வச்சுட்டு இருக்கிறார். இப்போது அந்த பாரலௌகீக தாய் தந்தை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார். படிப்பை கற்றுத்தந்து தூய்மையாக்கிக் கொண்டிருக்கிறார். இங்கே இருப்பது அசுர சம்பிரதாயம், ராவண ராஜ்யம். அது தெய்வீக சம்பிரதாயம், ராமராஜ்யம். ராவணனின் ஜென்மமும் பாரதத்தில்தான், சிவ்பாபாவின் ஜென்மமும் பாரதத்தில்தான். இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தேவதைகளின் ராஜ்யம் எப்போது இருந்ததோ அப்போது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. மேலிருந்து ஆத்மாக்கள் கீழே வர வர வர்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஜீவாத்மாக்கள் அதிகரித்து கொண்டே போகிறார்கள். சத்தியுகத்தில் 9 லட்சம் பேர் இருப்பார்கள். பிறகு கோடிக்கணக்கில் இருப்பார்கள். பிறகு அதிகரித்து கொண்டே செல்வார்கள். சத்தியுகத்தில் பாரதம் உயர்ந்ததாக இருந்தது. இப்போது மிக தாழ்ந்ததாக ஆகிவிட்டது. தந்தை சொல்கிறார், நான் உங்களை கருப்பிலிருந்து வெள்ளையாக்குவதற்காக வந்திருக்கிறேன். நீங்களோ அடிக்கடி கீழே விழுந்து விடுகிறீர்கள். எல்லையற்ற தந்தையோ நேராகவே கேட்கிறார், குலத்திற்கு களங்கம் ஏற்படுத்துகிறீர்களா? முகத்தை கருப்பாக்கிக் கொள்கிறீர்களா? என்ன நீங்கள் வெள்ளையாக, அதாவது தூய்மையாக ஆக மாட்டீர்களா என்று கேட்கிறார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தைய தாய் குளிப்பாட்டி, தலைவாரி, ட்ரெஸ் பண்ணி தயாராக்குனா, அந்த குழந்தை மறுபடியும் போய் மண்ணில் விளையாடி அழுக்காக்கிட்டு வந்தா அந்த தாய் என்ன சொல்லுவாங்க? அது போல பாபா, நான் வந்திருக்கிறதே கருப்பா இருக்கிறவங்கள வெள்ளையாக்குறதுக்கு. நீங்க மறுபடியும் போய் விகாரத்துல விழுந்தீங்க, கருப்பாயிட்டீங்கன்னா, ஒன்று குலத்திற்கு களங்கம் ஏற்படுத்துறீங்க, இன்னொன்று நீங்களும் வெள்ளையாக ஆக முடியாது. ஆகையால பாபா கேட்குறார், என்ன நீங்க வெள்ளையாக ஆக விரும்புறது இல்லையா? வெள்ளை ஆக மாட்டீங்களா அப்படின்னு நான் நேராகவே கேட்குறேன், எனக்கு என்ன பயம் அப்படின்றார். எல்லையற்ற தந்தையிடம் உயர்ந்தவர்களாக ஆகுவதற்காக வருகிறார்கள். இருந்தாலும் மனிதர்கள், நீங்கள் அங்கே ஏன் செல்கிறீர்கள் என்று எவ்வளவு தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் அசுரர்களின் தடைகள் நிறைய ஏற்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ஞானத்தை வேறு யாரும் கொடுக்க முடியாது. இந்த ஞானத்தை பாபாதான் கொடுக்கிறார். மேலும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார். சத்கதி அளிப்பவர் ஒரே ஒரு தந்தைதான். இப்போது உங்களிடம் நிறைய பேர் வருவார்கள். கண்காட்சி ஆகியவற்றினால் உங்களுடைய பெயர் பிரசித்தமாகும். ஒருவரை பார்த்து ஒருவர் வருவார்கள். எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகும். நிராகார சிவ்பாபா ஹே ஆத்மாக்களே, நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள். இது ஆன்மீக யாத்திரை. நீங்கள் உங்களுடைய சாந்தி தாமம், நிர்வாண தாமத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும் என்று ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். இப்போது நீங்கள் சங்கமத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். யார் எவ்வளவு நினைவு செய்கிறார்களோ, மேலும் தூய்மையாக இருக்கிறார்களோ, அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். இப்போது உங்களுக்கு தனுவான் பவ, அதாவது செல்வந்தர்கள் ஆவீர்களாக, புத்திரவான் பவ, ஆயுஷ்வான் பவ என்று எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. தேவதைகளுக்கு நீண்டாயுள் இருக்கும். இப்போது இந்த சரீரத்தை விட்டுவிட்டு சென்று குழந்தையாக வேண்டும் என்ற காட்சி கிடைக்கும். ஆகையில எங்க போய் பிறக்க போறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால பயம் இருக்காது,
குஷி குஷியாக அந்த வயதான சரீரத்தை விட்டுட்டு மீண்டும் குழந்தையாக அவங்க பிறக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஆத்மா இந்த சரீரத்தோடு இருக்கும் போதுதான் கஷ்டத்தை அனுபவம் செய்கிறது. ஆத்மா சரீரத்திலிருந்து தனியாகிவிட்டால் எந்த கஷ்டமும் அனுபவம் ஆகாது. பாபா கூறுகிறார், அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறேன். அனைத்து தர்மங்களை சார்ந்தவர்களும் முக்தி தாமத்திற்கு சென்றாக வேண்டும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் என்னிடமே வந்து விடுவீர்கள் என்று பாபா சொல்கிறார். பாபாவின் நினைவில் உணவு சாப்பிடுங்கள், உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அஷரீரியாகி அபூரோட் வரை நடந்து செல்லுங்கள், அப்போது உங்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு களைப்பும் ஏற்படாது. பாபா ஆரம்பத்தில் இந்த பயிற்சி செய்ய வைத்தார். இப்போது பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். இப்போது தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று. இப்போது உங்களுக்கு நடைமுறையில் எல்லையற்ற பாரலௌகீக தந்தையின் ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. பாபா குழந்தைகளுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பணத்தையும் ஆஸ்தியையும் உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள், வெறும் ட்ரஸ்டியாக இருந்து பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அனைத்திலிருந்தும் புத்தி யோகத்தை விலக்கி நீங்கள் ட்ரஸ்டியாகி காரியங்களை செய்யுங்கள். ஸ்ரீமத் படி நடப்பதின் மூலம்தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், போகும் போதும் வரும் போதும் அஷரீரியாகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு தந்தையின் நினைவில் உணவை உண்ண வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும். எந்த ஒரு தீய கர்மமும் செய்யக்கூடாது. வரதானம், பற்றற்றவராகி லௌகீகத்தை திருப்திப்படுத்திக் கொண்டே ஈஸ்வரிய வருமானத்தை சேமிக்கக்கூடிய இரகசியங்களை அறிந்தவர் ஆகுங்கள். நிறைய குழந்தைகள் லௌகீக காரியங்கள், லௌகீக குடும்பம், லௌகீக சம்பந்தம் மற்றும் தொடர்பை பராமரித்து கொண்டே தன்னுடைய பரந்த புத்தியின் மூலம் அனைவரையும் திருப்திப்படுத்தி கொண்டே ஈஸ்வரிய வருமானத்தின் இரகசியத்தையும் தெரிந்து கொண்டு விசேஷ பங்கை பாபாவுக்காக எடுத்து வைக்கிறார்கள். இதுபோல் ஒருவரின் நினைவில் இருப்பவர்கள், சிக்கனமாக இருப்பவர்கள்தான் பற்றற்ற குழந்தைகள். அதாவது லௌகீகத்தில் இருந்தாலும் லௌகீகத்தில் ஆர்வம் இல்லாத குழந்தைகள். அவர்கள் அனைத்து பொக்கிஷங்கள், நேரம், சக்திகள் மற்றும் ஸ்தூல பணத்தையும் லௌகீகத்தில் இருந்து சிக்கனம் செய்து அலௌகீக காரியத்தில் பரந்த மனதுடன் ஈடுபடுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட யுக்தியுக்தாக இரகசியத்தை அறிந்த குழந்தைகள்தான் மகிமைக்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். ஸ்லோகன், நினைவு ஸ்வரூபமாகி ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடியவர்தான் லைட் ஹவுஸ் ஆகிறார்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. பிரம்மா தந்தை எப்படி சம்பூர்ணமானார்? அவருடைய விசேஷ தன்மை என்னவாக இருந்தது? சம்பூர்ண தன்மையின் விசேஷ ஆதாரம் என்னவாக இருந்தது? பிரம்மா தந்தை தன்னுடைய ஒவ்வொரு நேரத்தையும் பயனுள்ளதாக ஆக்கினார். ஒவ்வொரு சுவாசத்தையும் ஒவ்வொரு வினாடியையும் பயனுள்ளதாக ஆக்கினார். ஆக தந்தைக்கு சமமாகுவதற்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும், மேலும் வெற்றி மூர்த்தி ஆக வேண்டும் என்ற லட்சியம் வையுங்கள். ஓம் சாந்தி. நாளை பாபா
உயர்ந்தே